அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பழமொழி 400 அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்க முதல் பழமொழியை பார்க்கலாம்ப்பா. இதில் என்ன நம்ம இப்போ குரூப் 2 குரூப் 4 ரெண்டுத்துலேயுமே குரூப் 2 குரூப் 4 2025 இந்த புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. அருகன் அடியாரை போற்றுவோம், இதுதான் இதுக்கான டைட்டில். இந்த லைனை கொடுத்துட்டு இதை கேட்பாங்கப்பா, இல்லைன்னா இதை கொடுத்துட்டு இதை கேட்பாங்க, அப்படி தான் கேட்டிருக்காங்க. இந்த லைன் தான் முக்கியம். பழமொழி 400 ஒவ்வொரு பாடலிலும் வர கடைசி லைன்னா அதோட பழமொழியாக கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பாருங்கள். பெரியதன் ஆவி பெரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெரியதன் ஆவி பெரிது. இன்னும் ஃபஸ்ட் லைன் என்னன்னா, அரித வித்து ஆசின்னும் உணர்ந்தவன் பாதம் விரிக்கடல் சூழ்ந்த வியன்காம ஞாலத்து. அப்படின்னா மனித வாழ்க்கையில் அறம் செய்ய வேண்டும். அந்த அறம் செய்திகள் நல்ல உண்மையாக இருக்கணும். பிறருக்காக அறம் செய்யக்கூடாது. தன்னோட மனசாட்சிக்கு பயந்து ஒருத்தன் அறம் செய்யும்போது அவனுக்கு அந்த நன்மையே திரும்ப வரும். அவன் செய்த நன்மையே அவனுக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான்ப்பா இந்த 2 லைன். அது பாருங்கள். பழமொழி பாருங்கள். பெரியதன் ஆவி பெரிது, அருள்க அடி போற்றுவோம். இதுதான் இதுக்கான பழமொழி. இதோட பழமொழி இதுதான். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. பழமொழி 400 2வது பாடல் பாருங்கப்பா. மேல்நிலை அடைதல். அதுக்கு பழமொழி என்னன்னு பாருங்கள். அகலுள் நீரில் துடுப்பை எரிந்து விடல் அப்படிங்கிறதான் இதுக்கான பழமொழி. இதுக்கான இதுன்னா மேல்நிலை அடைந்து விடல். இதில் ஃபஸ்ட் லைன் பாருங்கள். மிக்க பழி பெரிதாக செய்தாக்கள் மீட்டதற்கு தக்கதை அறியார் தலை சிறத்தல். அப்படின்னா நல்ல மனம் நல்ல செயல் இருக்கவங்க உயர்ந்த வாழ்க்கை வாழ்வாங்க. அதாவது மனிதருக்கு விருப்பம், கோபம், பொறாமை போன்ற எல்லா உணர்ச்சிகளும் இருக்கும். அதெல்லாம் அடக்கிட்டு நல்ல செயல்களை அவங்க செஞ்சாங்கன்னா உயர்ந்த நிலையை அடைய முடியும். நல்ல பண்பை வளர்த்துக்கிட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு உதவ முடியும். அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட பொருள். மேல்நிலை அடைதல். அதுக்கான பழமொழி அகலுள் நீரை துடுப்பல் எரிந்து விடல். இது பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். பழமொழி 400 3வது பாட்டு பாருங்கப்பா. அறநெறியாளனுக்கு உபதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான பழமொழி என்னென்னா, அக்காரம் பால் சேர்க்கும் ஆறு. அப்படின்னா இதில் இந்த பழமொழியும் இந்த ஃபஸ்ட் லைனும் தான் முக்கியம். ஒன்று இதை கொடுத்து கேட்பாங்க, இல்லை இதை கொடுத்து கேட்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட் லைனும் சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள். தக்கமில் செய்கை பொருள் பெற்றால் அப்பொருள் தொக்க வகை முதல் அதுவானல் அப்படிங்கிறத இதோட முதல் லைன். இதுக்கான பொருள் என்னன்னா, அற வழியில் ஒருத்தன் பொருள் சேர்க்குறானா அவனை தர்ம காரியத்தில் ஈடுபட செய்யும் பொழுது அவனோட புகழ் அவனோட பெருமை இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறதா. அக்காரம் பால் சேர்க்கும் ஆறு அப்படிங்கிறதா அதோட பொருள். அறநெறியாளனுக்கு உபதேசம். இதுதான் இந்த பழமொழியோட மீனிங்ப்பா. பழமொழி 400 4வது பழமொழி பாருங்கப்பா. தளராதவன் செல்வனாதல். அப்படின்னா அங்காடியில் மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. அப்படின்னா இதோட ஃபஸ்ட் லைன் பாருங்கள். உள்ளூர் அளவால் உணர்ந்தான் முதலின் எல்லாமே வேண்டும் அப்படிங்கிறதான் இதோட முதல் லைன். என்னன்னா, பரபரப்பான கடைத்தரில் மேய்கின்ற ஒரு பழமையான கன்றுக்குட்டி கூட பிற்காலத்தில் வளர்ந்து பெரிய எருதுவாக மாறும். அதே மாதிரி ஒரு சின்ன செயலை செய்ய ஆரம்பித்து அதை விடாமுயற்சியோடு நம்ம செய்யும் போது அது பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறதான். இங்கே பாருங்கள். அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதல் உண்டு அப்படிங்கிற இந்த பழமொழியோட மீனிங். தளராதவன் செல்வனாவான் அப்படிங்கிறது தான் இதோட இதுப்பா. இந்த பழமொழி இந்த ஃபஸ்ட் லைன் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. 5வது பழமொழி பாருங்கப்பா. கொடியவன் பார்க்க மாட்டான்,
கொடியவன் என்ன பறக்க மாட்டான்னு பாருங்கள். அஞ்சாதே தின்பது அழுதவன் கண் அப்படிங்கிறதா இதோட பழமொழி. இதுக்கான ஃபஸ்ட் லைன் பாருங்கள். கருந்தொழிலார் ஆய கடையராய் தம்மேல் பெரும்பெளியேறும் பெரும் பழி ஏறுவ போனார் அப்படின்னா, அதாவது கடற்கரை ஓரத்தில் இருக்க இந்த புன்னை மரம் பெருசாக இருக்கும். அது அந்த மீனோட அந்த வாடை வராமல் அது தடுத்து அங்கே ஒரு வளமான சூழ்நிலை உருவாக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் அடித்து சாப்பிட்ற பெரிய உயிரினங்கள் அந்த சின்ன உயிரினங்கள் வருத்தப்படுமே அப்படின்னு என்னாது பெரிய உயிரினங்கள் அதை அடித்து சாப்பிட்றோம். அதே மாதிரி ஒரு பழிக்கு ஒரு பெரிய பழிகளை செஞ்சிகிட்டே இருக்கவன் அஞ்சாமல் அதையே திரும்ப திரும்ப செய்வான் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அஞ்சாதே தின்பது அழுதவன் கண் அப்படிங்கிறது ஒரு பழிக்கு அஞ்சாமல் அந்த பழியை திரும்ப திரும்ப செய்கிறவன் கொடியவன் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதுதான்ப்பா இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு 6வது பழமொழி தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறதுல பழமொழி பாருங்கள். அஞ்சும் பிணியும் மூப்பு அருங்கூற்றும் உடன் ஏந்து துஞ்ச வருமே துய்க்கும். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கப்பா. தோற்றம் அரிதாய மக்கட் பிறப்பினால் ஆற்றும் துணையும் அஞ்சி செய்க அப்படின்னா, நம்ம இளமையிலேயே ஒரு அறச்செயல்களில் ஈடுபடணும். இது நோய், முதுமை, மரணம் இது எப்போ நமக்கு வரும், இந்த மூன்றும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம ஒரு தர்மம் செய்கிறது பின்னாடி செஞ்சுக்கலாம், நம்மளோட வயசான காலத்தில் செஞ்சுக்கலாம், முதுமையில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இளமையிலேயே நம்மளால் முடிஞ்ச தர்மத்தை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட அர்த்தம்ப்பா. பழமொழி பாருங்கள். அஞ்சு பிணியும் மூப்பு அருங்கூற்றும் உடன் ஏந்து துஞ்ச வருமே துய்க்கும் தர்மம் செய்க. இதுதான் இதோட இது. அடுத்து பழமொழி 7 பாருங்கப்பா. அஞ்சுவார் கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் இதுக்கான இது. அஞ்சுவார்க்கு இல்லை அரண். அடுத்து ஃபஸ்ட் லைன் பாருங்கள். வன்சார்பு உடையார் எனினும் வழி பொய்து தற்சார்பு இல்லாதவன் தே சூன்றலும் ஆகுமோ அப்படிங்கிறதான். ஒரு மனுஷன் மன உறுதி இல்லைன்னா அவனுக்கு வெளியில் இருக்க எந்த பாதுகாப்புமே உதவாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் ஒரு வலிமையான ஒரு பாதுகாப்பான ஒருத்தவங்களோட இருந்தால் கூட அவனுக்கு உள்ளே ஒரு மன உறுதி இல்லைன்னா ஒரு பாதுகாப்பு ஒரு மன அளவில் இயலாதவனாகவும் அவங்க நினைப்பாங்க. அதான் அஞ்சுவார்க்கு இல்லை அரண். ஒரு அச்சப்படுறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க இந்த பழமொழியில். அடுத்து பாருங்கப்பா. குடிப்பெருமையின் சிறப்பு அப்படிங்கிறதுல இதை பாருங்கள். அடுப்பின் கடைமுடியில் நாயை புளியாம் எண்ணல் அப்படிங்கிறத இதுக்கான பழமொழி. ஃபஸ்ட் லைன் பாருங்கள். தாயினும் தந்தையானாலும் மிக வெற்றி வாயின் மீட்கூறல் அவர்கள் ஏற்றுதல் அப்படிங்கிறத இதுக்கான ஃபஸ்ட் லைனு. இதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தாங்கன்னா, அடுப்பு ஓரத்தில் ஒரு நாயை புலின்னு எண்றதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு தகுதியே இல்லாதப்ப தன்னை பற்றி தானே புகழ்ந்து பேசுகிறது தான் அதுக்கான மீனிங். இதை பாருங்கள். அடுப்பின் கடைமுடியில் நாயை புளியாம் எண்ணல் அப்படிங்கிறதா குடியின் சிறப்பு. அடுத்து பழமொழி 9 பாருங்கப்பா. மகனுக்கு செய்ய வேண்டியது அனங்காவும் தன் செய்த பாவை தனக்கு. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். என்னடி ஆயினும் இறைவன் என்றால் மக்களை செந்நெறி மேல் நிற்க செயல் வேண்டும் அப்படின்னா, ஒரு மகனை ஒரு நல்ல விதமாக
வளர்க்குறது வந்து ஒரு தந்தையோட கடமை. எப்படி வந்து ஒரு கல்லை வந்து சிற்பி செதுக்கி செதுக்கி அதை வணங்கும் தெய்வமாக மாற்றுறாங்களோ, அதே மாதிரி ஒரு தந்தை வந்து தன் குழந்தைய செதுக்கி செதுக்கி அந்த செதுக்கி செதுக்கி உருவாக்கும் பொழுது அவங்க வந்து எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வருவாங்க அப்படிங்கிறத இதுக்கான மீனிங்ப்பா. இதுக்கான இதை பாருங்கள், அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான பழமொழி. மகனுக்கு செய்ய வேண்டியது, ஒரு மகனுக்கு செய்ய வேண்டியது அவங்கள நல்ல வழியில் கொண்டு போகிறது தான் ஒரு தந்தையின் தலையாய கடமை அப்படின்னு இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. அடுத்து 10வது பழமொழி பாருங்கப்பா. முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் அப்படின்னா அதுக்கான பழமொழி, அணியாரே தம்மை தாம் வேணும் கொள்ளா கழான். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், தமரையும் தம்மை புகழ்ந்துரைக்க போதில் அமரதும் அதனை அகற்றலே வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நமக்கு வேண்டியவங்க நம்மளை பற்றி புகழ்ந்து பேசும்போது கூட அந்த புகழ்ச்சி வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காமல் அவங்கள வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிறுத்தும் போது அந்த புகழ்ச்சினால் வர ஆணவம் வந்து நமக்கு வந்து பெருசாக இருக்குமா, அந்த ஆணவத்தை வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்க நம்ம புகழ்ந்து பேசினா கூட அதை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அணியாரே தம்மை தாம் வேணும் கொள்ளா கலன் அப்படின்னா இதுக்கான பழமொழிப்பா. இதுனா முகஸ்துதிக்கும் மகிழ வேண்டாம் அப்படின்னா நம்மளோட இது பண்ணுறவங்க நம்மளை புகழ்ந்து பேசுகிறப்ப அது வேணான்னு சொல்கிறது தான் இதுக்கான பொருள்.